நாங்கள் தமிழ் மீடியா மூலமாக திருகோணமலை மாவட்டம் கந்தளாய் பகுதிக்கு கந்தளாய் குளத்துக்கு வருகை தந்திருக்கின்றோம். உண்மையிலே இந்த கந்தளாய் குளம் ஒரு அற்புதமான ஒரு அழகான குளம், ஒரு இயற்கையான குளம். திருகோணமலை மாவட்டத்திலே 4வது இடத்தை பிடித்திருக்கின்றது இந்த கந்தளாய் குளம். உண்மையிலே இந்த இயற்கையோடு சந்தோஷமாக இந்த மாலை பொழுதோடு உங்களோடு இணைந்திருக்கின்றோம். இந்த கந்தளாய் குளத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகளோடு, இந்த கந்தளாய் மண்ணிலே அதிகமாக விவசாயம், மக்கள் விவசாயத்தை நம்பியே அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த கந்தளாய் குளத்திலே குடிநீர், விவசாயம், மீன்பிடி போன்ற வாழ்வாதாரத்தை இங்குள்ள மக்கள் சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே உண்மையிலே பல இடங்களிலிருந்து, பல மாவட்டங்களிலிருந்து இந்த கந்தளாய் குளத்தை பார்வையிடுவதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள். மிக பெரிய குளம் இந்த கந்தளாய் குளம். 135,000 கன மீட்டர் இந்த கந்தளாய் குளத்தில் அதிகமான நீர் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இப்போது இந்த கந்தளாய் குளத்தில் உள்ள நிலைமைகளை பற்றி நாங்கள் ஒரு சில நேர்காணலுக்காக வருகை தந்திருக்கிறோம். இந்த கந்தளாய் குளத்திலே புனரமைக்கப்பட்டிருக்கின்றது. அழகான இயற்கையான இந்த காற்றோடு உங்களுக்காக பிள்ளைகள் விளையாடுகின்ற ஊஞ்சல் இருக்கின்றது. அதை குதிரை சவாரி இருக்கின்றது. இன்னும் நீங்கள் அமர்ந்திருந்து இந்த இயற்கை காட்சியை காண்பதற்காக இங்கே அழகான முறையிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் இப்போதே கந்தளாய் பகுதிக்கு வரும்போது இந்த கந்தளாய் குளத்துக்கு வருங்கள். உண்மையிலே ஒரு அற்புதமான இந்த சந்தோஷமான மாலை பொழுதிலே ஒரு அழகான இயற்கை காட்சியோடு நாங்கள் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இந்த கந்தளாய் குளத்திலே ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், இந்த கந்தளாய் குளத்திலிருந்து தான் அதிகமான திருகோணமலை மாவட்டத்தில் இருந்த வாழ்கின்ற மக்கள் குடிநீருக்காக இந்த கந்தளாய் குளத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மீன்பிடி, அதிகமான மீன்கள் இங்கே விளையக்கூடியது. இது ஒரு மிகப்பெரிய, அதாவது மிக பாரம்பரிய, அதாவது பழைய குளம் என்று கூறலாம். குலக்கோட்டன் மன்னனால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது என்பதை விட துல்லியமாக திட்டமிட்டு பெருமுயற்சியால் உருவாக்கப்பட்ட மிக பிரமாண்டமான குளம்தான் இந்த கந்தளாய் குளம். பிறகு